அன்பிற்கினியவர்கள், இனிய காலை வணக்கம். ஒரு ஐடி கம்பெனியோட ஊழியர் அவருடைய ஹெச்ஆர் கிட்ட, சார் எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த ஹெச்ஆர், ஓகேப்பா, ஆனால் ஏன் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த ஊழியர், இங்கே அதிகமாக அடுத்தவங்களை பற்றி தான் பேசுகிறாங்க, அடுத்தவங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி அதிகமாக புறம் பேசுகிறாங்க, யாருமே தங்களுடைய வேலையை பார்க்கறதில்ல, ஒருத்தருடைய பேச்சே சரியில்லை, ஒருத்தர் தன்னுடைய அலுவல் வேலையை பார்க்காம அரசியல் பேசுகிறாரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு அவருடைய ஹெச்ஆர் கிட்ட அவர் சொல்கிறார். உடனே அந்த ஹெச்ஆர் என்ன சொல்கிறாரு, சரி நீ போ, அது உன்னுடைய விருப்பம், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கொஞ்சம் செஞ்சுட்டு போறியா அப்படின்னு கேட்குறார். ஓகே சார் அப்படிங்கிறாரு இவர். ஒரு கண்ணாடி டம்ளரில் நிறைய தண்ணீரை எடுத்துக்கும். அதை ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் தூக்கி பிடிச்சிட்டு இந்த அலுவலகம் முழுவதும் ஒரு சுற்று வந்துட்டு அப்புறமே நீ நினச்சது போல் வேலையை விட்டு போ அப்படிங்கிற. உடனே அந்த எம்ப்ளாயும் ஹெச்ஆர் சொன்ன மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பவும் ஹெச்ஆர் கிட்ட பெருமையாக சொன்னார், பார்த்தீங்களா, ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாமல் வெற்றிகரமாக திரும்ப அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த ஹெச்ஆர், வாழ்த்துக்கள், இப்போது நீ இந்த அலுவலகத்தை சுற்றி வரும்போது நீ புகாராக என்னென்ன சொன்னையோ, எதையாவது எந்த எம்ப்ளாயியாவது பேசுகிறதையோ அவங்க பண்ணுறதையோ எதையாவது நீ பார்த்தியா கேட்டியா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த எம்ப்ளாயி, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குறார் ஹெச்ஆர். அதுக்கு இவர், தெரியலையே அப்படிங்கிறார். உடனே ஹெச்ஆர் சொல்கிறாரு, அவங்க பேசியிருப்பாங்க, ஆனால் உன் காதில் அது விழுந்திருக்காது, ஏன்னா உன்னுடைய கவனம் முழுவதும் தண்ணீர் நிரம்பிய அந்த டம்ளர்லேயும் அதை சிந்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீ கவனிக்கலை. நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தான்மா, நம்ம கவனம் முழுவதும் நம்மளுடைய வேலையில் அதில் முன்னுரிமை கொடுத்து அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோன்னா அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் கவனம் செலுத்துறதுக்கு நமக்கு நேரமே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். சரிதானுங்களே. நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.